ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஒரு தீய சக்தியிடம் இருந்துதான் உன் வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவதற்காக அவசரமாக ஓடி வந்தேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி நினைப்பதில்லை அல்லவா? பல பேர் உன்னை வாழ்த்த நினைப்பதை காட்டிலும் வீழ்த்தத்தானே தயாராக இருக்கிறார்கள். எப்போது நீ வீழ்ந்து போவாய், எப்போது அதை பார்த்து சந்தோஷப்படலாம் என காத்திருக்கும் மக்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கஷ்டத்தோடு தானே உன் வாழ்க்கையை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது. கவலை கொள்ளாதே. எதை எப்பொழுது எப்படி சரி செய்ய வேண்டும் என எல்லாம் அறிந்த உன் வராகி அம்மா இப்போது உன்னை சுற்றி ஆபத்தை விளைவிக்க தயாராக காத்திருக்கும் அந்த நெருங்கிய உறவிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக வந்துவிட்டேன் என் செல்லமே. என்னை காப்பாற்றுங்கள், எனக்கான நல்லது செய்யுங்கள், என்னை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டுமென நீ என்னையே வணங்கி வரும்போது நான் எப்படி இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றாமல் இருப்பேன்? இன்பமோ துன்பமோ இரண்டும் இணைந்து கலந்ததுதான் வாழ்க்கை. இதில் எந்த மறுப்பேதும் இல்லை. இருந்தாலும் துன்பம் என்பது தானாக வந்தால் பரவாயில்லை. ஆனால் துன்பத்தை சுமக்கக்கூடிய அளவிற்கு மனதிற்குள் வலிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு வேண்டுமென்றே உன்னை வீழ்த்த வேண்டும் என துடித்து கொண்டு உனக்கு எதிராக சரி செய்து உனக்கு எதிராக சதியையும் செய்து முடித்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்களை நான் சும்மா விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போதே அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து என்னையே கதி என வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை அந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் அவசரமாய் ஓடி வந்து விட்டேன். வழிகளை சுமக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு வலிமை போதாது என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் நீ எல்லாருக்கும் எப்படி நல்லது நினைக்கிறாயோ அதுபோலுதான் நல்லதாகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்குள் நிறைய கஷ்டங்களும் மனவேதனையும் வருத்தமும் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் பார்ப்பவர்களுக்கு அது தெரிவதில்லை அல்லவா? மற்றவர்கள் என்னவோ நீ நன்றாய் இருப்பது போலவும் காசு பணம் இல்லை என சும்மாவே வெளியில் சொல்லிக்கொண்டு பிரச்சனைகளாய் இருப்பதாய் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என பொய்யாய் தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரவர்கள் கஷ்டம் அவரவர்களுக்கு தான் தெரியும் என்பது போல உன் கஷ்டம் என்ன என்பதை நீதானே அறிவாய். உனக்குள் எவ்வளவு தடைகளும் பிரச்சனைகளும் மன வருத்தமும் மனக்கசப்பும் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நித்தமும் நீ சமாளிக்கிறாய். எவ்வளவு விதமாக எங்கெங்கெல்லாம் இருந்து உனக்கு கஷ்டம் வருகிறது, எவ்வளவு துன்பமும் துயரமும் தடங்களும் வருகிறது என எல்லாவற்றையும் உனக்கு கண்ணுக்கு எதிரிலேயே இருந்து நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். வழி தவறி போக இருந்த உன் வாழ்க்கை பாதையை சரி செய்து உன்னை காப்பாற்றியதற்காக ஓடி வந்த நான் நிச்சயமாக உன் கைப்பிடித்து இப்போது காப்பாற்றி விடுவேன். நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கிறது. அதை நீ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைப்பதெல்லாம் சரிதான். ஆனால் நீ சொல்வதை கேட்கக்கூடிய மற்றவர்கள் நல்ல எண்ணத்தோடு இருப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாதல்லவா? மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கலியுக காலமாக தானே இருக்கிறது. நீ உன் மனதிற்கு நல்லது என நினைத்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாய். ஆனால் கேட்பவர்களோ இவனுக்கு எப்படி இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நாமே இவ்வளவு துன்பப்படுகிறோம், எங்கே இவர் நம்மை விட உயர்ந்து போய்விடுவாரோ, அவர்களை விட நீ அதிக வசதியோடு வாய்ப்போடு வாழ்ந்து விடுவாயோ என பொறாமை கண்ணோட்டத்தோடு தானே யோசிக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், நல்லதோ கெட்டதோ உன் குடும்பத்தை மீறி எந்த ஒரு விஷயமும் வெளியில் போக வேண்டாம் என் செல்லமே. பல பேர் இங்கு மற்றவர்கள் நன்றாய் வாழ வேண்டும் என நினைப்பதே கிடையாது. தான் நன்றாய் இருக்கிறோமோ இல்லையோ வேறு யாரும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதில் முழு தெளிவோடு மற்றவர்களோடு எப்போது பார்த்தாலும் போட்டி பொறாமை எண்ணத்தோடே வாழ்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது. நினைத்தது போல எல்லாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் மற்றொரு வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவதை காட்டிலும் போட்டி பொறாமைப்படாமல் இருக்கலாம் அல்லவா? இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பதை உணரத்தான் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த உலகத்தில் நல்லது நினைக்கவும் நல்லது செய்யவும் இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும் கெட்டது செய்து கெடுதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு நொடியும் நிச்சயமற்றதாக இருக்கக்கூடியது தானே மனித வாழ்க்கை. எல்லாருமா 100 வருடங்கள் இருந்துவிடப் போகிறார்கள்?
உங்களுக்கு வாழ்நாளில் எவ்வளவு நேரம் சந்தோஷமாக வாழ்வதற்கு இருக்கிறது என்பது கூட தெரியாமல் பல பேர் மற்றவர்களை கெடுப்பதற்கே நேரங்காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் உன்னை கெடுத்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாய் வாழ்ந்துவிடக் கூடாது என யோசிக்கும் எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனிதரை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. அவர் வேறு யாரும் அல்ல, உனக்கு அருகிலேயே அவ்வப்போது நீ பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான். ஆனாலும் நீயாகத்தான் மற்றவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் நான் உண்மையை உறக்கச் சொன்னாலும் கூட நீயே மனிதர்களின் குணங்களை புரிந்து நல்லறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என் செல்லமே. நிஜ வாழ்க்கை என்பது உனக்கு இந்த நிகழ்காலத்தில் தானே இருக்கிறது. எதிர்காலத்தை நினைத்து நீ கவலைப்படவும் வேண்டாம், கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் அதை உனது சொந்த முயற்சியின் மூலமாக தாவி கடந்து வந்து ஜெயித்து விடலாம் என் செல்லமே. முடிந்த அளவிற்கு நீ மௌனத்தோடு இருந்தாலே பல பிரச்சனைகள் உன் பக்கம் திரும்பாது, எந்த பிரச்சனையும் புதிதாக வரவும் செய்யாது. எப்படி தெரியுமா? ஒரு பேச்சு சொல்ல முடியாத பல விஷயங்களை, பல செய்திகளை ஒரு மனிதனின் மௌனம் சொல்லிவிடும். மௌனம் என்பது ஒரு மகத்தான சக்தி. மௌனத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றியை கண்டுவார்கள். அப்படிதான் நீயும் எப்போதும் மௌனமாக இருக்க வேண்டும் என சொல்கிறேன். மௌனமாக இருப்பது என்பது எப்போதும் யாரிடமும் எதையும் பேசாமல் இருப்பது கிடையாது. எப்போது எங்கு பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், எது வரைக்கும் பேச வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது தான் மௌனம். அதைவிட முக்கியம் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருப்பது கிடையாது. உன்னுடைய அகமனதிலும் புற மனதிலும் அமைதியான நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிப்பது தான் மௌனம் என் செல்லமே. உன் மனதை எப்போதும் நீ திடமாக வைத்து கொண்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சின்ன சின்ன கற்களை எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு சில சமயங்கள் கடந்து, அதாவது ஒரு சில காலம் கடந்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன கற்களே பெரிதாக ஒரு கோட்டையை உருவாக்கி வைத்திருக்கும். ஏனெனில் அத்தனையையும் மாற்றக்கூடிய சக்தி காலத்திற்கு இருக்கிறது. சின்னஞ்சிறு கற்களெல்லாம் சேர்ந்து எப்படி கோட்டை உருவானதோ அதே போல உன்னுடைய சின்னஞ்சிறு நம்பிக்கையும் பக்தியான மனமும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அற்புத கோட்டையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தது. உன்னை விட வசதியாக வாழ்கிறவனை பார்த்து நீ யோசிக்கவே வேண்டாம். வாகனத்தில் போவரனை பாட்டிலும் கால் இல்லாதவன் கஷ்டப்பட்டு நடந்து போகிறானே என யோசிக்க பழகு. கண்களை திறந்து பார், அதுவும் அகக்கண்களை திறந்து பார். எல்லார் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. கீழே விழுந்து எழுந்து விட்டோமே என கவலைப்படாதே. கீழே விழுந்ததால் தான் உனக்கு பல விஷயங்கள் புரிந்திருக்கிறது. கஷ்டங்களை உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வைத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கத்தான் வந்துள்ளேன். உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன், கலங்காதே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும். இனி உற்றாரும் உறவுகளும் கூட உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள். அந்த அளவிற்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். பொறுமையாயிரு. ஓம் வராகி.